இல்லை பிஜேபியில் வந்து இப்போ வளருதான், அதனால நிறைய போட்டியும் வளருதான், நிறைய பேர் கேட்குறாங்களாம். திரு அண்ணாமலை போட்டி இல்லைங்கிறத பற்றி திரு அருணன் விமர்சனம் செஞ்சார். வாட் இஸ் யுவர் வியூ இந்த மேட்டரில்? முதல்ல அதுக்கு வந்து 30ஆம் தேதி அந்த லிஸ்ட் ரெடி ஆகாத போது உடனே அவர்களுக்கு தெரியும் 2ஆம் தேதி வந்தா போறோம்ட்டு. ஏன்னா 31 1ஆம் தேதியும் வேட்புமனு தாக்கல் இல்லை. ஸோ அந்த 2 days இப்போ நம்ம நாளைக்கு காலையிலையும் வேட்புமனு லிஸ்ட் வரலன்னா திருப்பியும் 3ஆம் தேதி திருப்பியும் விடுமுறை பிகாஸ் ஆஃப் குட் ஃப்ரைடே. ஸோ உங்களுக்கு வேட்புமனு தாக்கல் வந்து அப்போ சனிக்கிழமை மட்டும் செய்யலாம், இல்ல திங்கக்கிழமை. இன்னும் 3 நாள் தான் இருக்கு. கரெக்ட். என்னுடைய யூஸ்வலா இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல என்ன பண்ணுவாங்க, பிரச்சனை இல்லாத இடங்களுக்கு ரிலீஸ் பண்ணிடுவாங்க முதற்கட்டமா. இப்போ உதாரணத்துக்கு ஒரு 20 இடங்களுக்கு ரிலீஸ் பண்ணிட்டு அந்த எங்கெல்லாம் சர்ச்சை இருக்கோ அந்த 7-8 சீட்டை மட்டும் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அது சப்சிக்வெண்ட் லாஸ்ட் மினிட்ல கூட ரிலீஸ் பண்ணலாம். அது நம்ம பல முறை பார்த்திருக்கோம். எல்லா கேண்டிடேட் லிஸ்டையும் ஒரே இன்ஸ்டால்மெண்ட்ல கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. ஏன் இரு கட்சிகளும் அதை செய்யவில்லை அப்படிங்கறதா மிகப்பெரிய 28 27 எல்லாத்துக்குமே அடிச்சுக்கிறாங்களோ? எல்லாத்துக்கும் அடிச்சுக்கல. நம்ம கேள்விப்பட்டது வரைக்கும் இங்க ஒரு 5 தொகுதி, அங்க ஒரு 3-4 தொகுதி, இதுலதான் வந்து தகராறே வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. அப்கோர்ஸ் சி லார்ஜர் பிக்சர். என்ன தகராறு டாக்டர்? எனக்கு ரொம்ப தெரியல, நீங்க சொல்லுங்க. என்ன தகராறு ஓடுது? இல்ல இப்போ அதுக்கு வந்து ஒரு ஹிண்ட் ஜோதிமணி அவர்கள் அந்த போஸ்ட்ல கொடுத்திருந்தாங்க. இது கிட்டத்தட்ட சிலர் முடிவு எடுத்து அவங்களுடைய விருப்பத்தின் அடிப்படையில் வேட்பாளர்கள் வந்து கட்சிக்கு கடுமையா உழைக்காதவர்களுக்கு எல்லாம் டிக்கெட் கிடைக்கும் அப்படிங்கிற ரீதியாக ஒரு போஸ்ட் அவங்க ஹிண்ட் பண்ணி போட்டிருந்தாங்க. இந்த தேர்தலில் போட்டிருந்தாங்களா? போன தேர்தலையும் போட்டிருந்தாங்க, அதுக்கு முந்தின தேர்தலையும் போட்டிருந்தாங்க. பட் இந்த முறை அதுக்கு மாணிக்கம் டாகோர் இன்னைக்கு ரிசைன் பண்ணியிருக்காரு. ஒரு இன்ஃபர்மேஷன் செய்தி வந்தது. எதுக்காக தேர்தலுக்கு 3 நாளைக்கு முன்னாடி எதுக்கு அந்த போஸ்ட்ல இருந்து ரிசைன் பண்ணோம்? 15 நாளைக்கு முன்னாடி. சோ ஏதோ ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு காங்கிரஸ்ல. அது எல்லோருக்குமே தெரிந்தது. திரு இதயத்துல அது முழுமையா மறுக்கலாம். நாங்க வந்து நாமினேஷனுக்கு லாஸ்ட் டேல 1 hour பிஃபோர் தான் நாங்க லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவோம் கூட அவர் சொல்லலாம். பட் வெளிப்படையாக என்ன பிரச்சனை? யார் சீட் தராங்க பாவம், அவரும் தொடர்ந்து பேசுறாரு. இல்ல அவர் சொல்லிட்டாரு, இல்லாட்டி கட்சியை விட்டுடுவேன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இந்த 14 முறை எனக்கு கொடுக்கல, 15வது முறை கொடுக்கலைனாலும் நான் இந்த கட்சியில தான் இருப்பேன், அதுக்கு தள்ள வேணாம் அப்படிங்கிற வார்த்தை தான் சொல்லியிருக்கேன் ஒழிய. அப்படிதானே சார் சொன்னீங்க? நான் சொல்லல. அதாவது மற்ற எந்த விஷயத்துக்கு நான் உங்களை மறக்க மாட்டேன். நான் சுமந்து மேல அன்பு வச்சிருக்கேன், மரியாதை வச்சிருக்கேன். நான் கட்சியை விட்டு போறேங்கிற வார்த்தையை ஒரு காலமும் சொல்லல. கட்சியை அது வேற விஷயம். பாருங்க, நான் காமராஜருக்காக இந்த கட்சிக்கு வந்தேன், காமராஜருக்காக இந்த கட்சியில இருக்கேன். 14 முறை எனக்கு சீட்டு கொடுக்கல, கவலையே படல. 15வது முறையும் கொடுக்கலைனாலும் நான் கவலைப்பட போறது. ஆனா கட்சியை விட்டு நான் போக மாட்டேன். அவங்க என்னை அனுப்புனா ரொம்ப சந்தோஷமா அதுவும் வெளியே போவேன். சத்தியமூர்த்தி பவன்ல இது வழக்கமா ஒவ்வொரு எலெக்ஷன் நடக்கிற பிரச்சனை. கமலாலயத்திலும் புதுசா நடக்குது. ஹரி யூசுவலா சத்தியமூர்த்தி பவன்ல இந்த சேர் உடைக்கிற ஒரு வைபவம் வந்து ரெகுலரா நடக்கும். கொஞ்ச நாளா அது நடக்கல. அது வந்து மேபி இப்ப திருப்பியும் இந்த நெக்ஸ்ட் நாளைக்கு லிஸ்ட் வந்து இதுன்னா திருப்பியும் ஒரு 2-3 ஹவர்ஸுக்காவது அந்த சேர் உடைக்கிறது பண்ணுவாங்களாங்கிறது தெரியல. எங்க பிரச்சனை ஜாஸ்தியா இருக்கு? சத்தியமூர்த்தி பவனா கமலாலயமா? who beats in this game? இல்ல இதுல வந்து கமலாலயத்துல பிரச்சனை இருக்கு. ஆனால் கமலாலயத்துல எனக்கு தெரிந்தவரை ஒரு 3 இடங்கள் 4 இடங்களுக்குத்தான், 2-3 இடங்களுக்குத்தான் மேஜர் இஷ்யூஸா இருக்கிறது. அதுல வந்து அவங்க ஒரு பிரிவு என்ன ஃபீல் பண்றாங்க, தங்க தலைவர்களுக்கு மட்டும் தேவைப்பட்ட சீட்டை வாங்கிட்டு எங்களை வந்து கைட்டி விட்டுட்டாங்க அப்படிங்கிறது ஒரு பரவலான ஒரு ஃபீலிங். பிளஸ் யங் பிரிகேடு வந்து எங்களுக்கு வாய்ப்பே இல்லாத மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னு அது ஒரு ஃபீலிங். பிளஸ் அப்கோர்ஸ் அண்ணாமலை பிரச்சனை, அவர் போட்டியிட விரும்புகிறாரா இல்லையா, விரும்பினால் எந்த இடம் அவருக்கு கொடுக்கிறது, இந்த பிரச்சனையும் ஓடிட்டு இருக்கு. அவர் விரும்பலனா கூட போட்டி போடுங்கறாங்களா, அவர் கேக்குற தொகுதியை கொடுக்க மாட்டேங்கறாங்களா, அந்த மாதிரியும் பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. ஏங்க வார்த்தைக்கு வார்த்தை நான் ஒரு பிஜேபி காரியகர்த்தா அண்ணா சொல்றாரா இல்லையா? கட்சி என்ன சொல்லுதோ அதை நான் செய்ய போறேன் சொல்றாரா இல்லையா? அப்புறம் என்ன இருக்குது? ஏங்க நான் இன்னைக்கு சொல்றேங்க, கொங்கு மண்டலத்துல எங்கு போட்டியிட்டாலும் அண்ணாமலை அவர்கள் வெற்றி பெறுவார், சந்தேகமே கிடையாது. அன்லெஸ் அவர் டைரக்டா செந்தில் பாலாஜி போன்ற யாரையாவது
எதிர்த்து போட்டியிட்டாலே தவிர பல தொகுதிகள் இருக்கு. அலையன்ஸ் பார்ட்னர்ஸுக்கு எதிராக ஏதாவது ஒரு தொகுதியை எடுத்துக்கிட்டு ஈஸியா ஜெயிச்சு எம்எல்ஏ ஆயிடலாம், அது பிரச்சனையே கிடையாது. ஆனால் ஏன் அதை வந்து அவர் அந்த ஆப்ஷனை கிடைத்தால் சார் அவரோட இஷ்யூஸ்ல இருந்து பாருங்க, இப்ப மத்தவங்க எல்லாம் அவங்களுக்கு வேணுங்கிற தொகுதியை வாங்கி இருக்காங்க. he has been left out of that option gameல. இல்லைங்க, அவர் மட்டும் எங்க வேணா நில்லுங்கறாங்க, மத்தவங்க எல்லாம் அவங்களுக்கு வேணுங்கிறத வாங்கிப்பாங்க. அது இல்லைங்க, எங்க வேணா ஒரு நிமிஷம் ஹரி, பாஜக இன்னைக்கு தமிழ்நாட்டுல வளர்ந்திருக்குன்னா அதற்கு ஒரே காரணம் நான் தான் அப்படின்னு தான் நீங்க சொல்றீங்க இல்லையா? சரி, நீங்க அதுதானே சொல்றீங்க. சரி, பிராக்டிக்கலா அதான் இது இம்ப்ளிகேஷன் அதுதான். நான் தான் பாஜக தமிழ்நாட்டுல அப்படிங்கிற போது உங்களுக்கு இந்த தொகுதியோ பக்கத்து தொகுதியோ என்ன பெரிய சிக்கல்? இதுல நரேந்திர மோடி தான் பாஜக, அவர் ஏன் மதுரையில் நிக்க வேண்டியதானே, வேலூர்ல நிக்க வேண்டியதானே? இல்லைங்க, நரேந்திர மோடி வாரணாசியில நிக்கிறாரு. அங்கேதான் நிக்கிறாரு. முதல்ல ஒரு கான்ஸ்டிட்யூன்சியை நர்ச்சர் பண்ணார்ல, அதுக்கு டைம் இருந்தது இல்ல, இந்த ஸ்பேஸும் ஸ்கோப்பும் இருந்தது இல்ல. இல்ல முதல்ல அதுக்கு முன்னாடி பரோடால இருந்தாரு. பரோடால இருந்தாரா இல்லையா? எல்லாத்துக்குமே ஒரு டைம் ஸ்பேஸ் ஒண்ணுல. இவர் ஒரு கான்ஸ்டிட்யூன்சி திடீர்னு போய் இங்க நாகர்கோவிலுக்கு போனா, திடீர்னு போய் மொடக்குறிச்சிக்கு போனா, அதுக்கு ஸ்பேஸ் இருக்கணும்ல, அதை படிக்கணும். ஒரு வருஷம் முன்னாடி நீங்க சிஎம் கேண்டிடேட்ங்கிற ரேஞ்சுக்கு சொல்லிட்டு இருந்தீங்க, கரெக்டா? இப்போ ஒரு சிஎம் கேண்டிடேட் லெவல்ல இருக்கிறவரு இல்லைங்க, எனக்கு புரியல. இப்போ சென்னையில கொளத்தூர்ல கொடுத்து நில்லுன்னு சொன்னா அவர் ஏத்துக்கலைன்னா ஓகே, அது ஒரு லாஜிக் இருக்கு. கொங்கு மண்டலத்துல இப்போ உதாரணத்துக்கு திருப்பூர் தெற்கோ இல்ல அவினாசியோ, அவினாசி சரி முருகன் எடுத்துக்கிட்டாரு, சரி திருப்பூர் தெற்குல நின்றா என்ன ஜெயிக்க மாட்டாரா? இல்ல சார், அவர் வந்து கேட்டா பரவாயில்ல, அவர் வேண்டாங்கிறாரு. நீ நிக்கணும்னா அவரோட சாய்ஸ் ஆனர் பண்றது தானே சரியா இருக்கும். ஏங்க ஒரு நிமிஷம், ஹை கமாண்ட் வந்து ஆல் பவர்ஃபுல்னு சொல்றீங்க, அவங்க 17 ஸ்டேட்ல ஆளுங்கட்சியா இருக்கிறாங்க. சோ ஏதோ ஒரு விஷயம் அவர்களுக்கு தெரிந்திருக்கிறது, அவர்களை நம்பி போட்டியிட வேண்டியதானே. ஒருவேளை அப்படி ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்ட் பாக்குறீங்களா? இப்ப நீங்க வந்து மத்தவங்க எல்லாம் அவங்களுக்கு வேண்டிய தொகுதிகளை, அவங்க ஒர்க் பண்ணின தொகுதிகள்ல இல்ல அவங்க நின்னா சரியா இருக்கும்னு ஒரு பேஸ் ஃபவுண்டேஷன் பண்ணிருக்கிற தொகுதியில நிக்கிறாங்க. இவர் மட்டும் எங்க வேணும் இல்லைன்னா? சார் இவர் தானே சார் சொன்னாரு, என்னால வந்து பொறுப்பாளர் பதவி கூட என்னால செய்ய முடியாது, எங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, என்னால பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது, நான் ராஜினாமா பண்றேன்னு இவர் தானே சொன்னாரு. சோ லாஸ்ட் மினிட் வரைக்கும் அவர் எலெக்ஷன் டியூட்டிக்கு அவைலபிளா இருப்பாரா இல்லையா, கேம்பெயினிங்க்கு இருப்பாரா அவங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாமே. இப்போ வானதி அவர்கள்ட்ட பேசும்போதோ நயினார் அவர்கள்ட்ட பேசும்போதோ அவங்களுக்கும் கன்ஃபியூஷன் இருக்குல்ல இதுல. ஓகே, அவருடைய அவைலபிலிட்டி, அவருடைய வில்லிங்னஸ், இது எல்லாமே ஒரு கேள்விக்குறியா இருக்கும்போது எவ்வளவு தூரம் கட்சி அடங்கி போக முடியும்? ஓகே, கேப்போம். ஒரு உதாரணம், நீங்க யார் யார் எங்க நிக்கணும்னு விரும்புறாங்க. நான் எங்க தலைமையில சொன்னேன், எனக்கு 28ல எந்த தொழிலினால் நான் நிற்க தயார், வெல்லவும் தயார், அந்த அளவுக்கு அறிமுகம் இருக்கு, அந்த அளவுக்கு நான் மக்களுக்கு செஞ்சிருக்கேன், சமுதாயத்துக்கு செஞ்சு சொல்லியிருக்கேன். ஆனா இந்த மாதிரி பிஜேபி தலைவர்கள் சொல்லணும். அப்பதான் அவர் சிஎம் கேண்டிடேட்னு சொன்ன அண்ணாமலை அவர்கள் தமிழ்நாட்டுக்கே தலைவராக இருந்தவர், நான் எங்கே நான் நிற்கிறேன்னு சொல்லணும். ஆனா எங்கே இருந்தாலும் எடப்பாடி அவரை பார்த்துக்குவார். அதுதான் பிரச்சனை இல்லை டாக்டர், அதையும் கணக்கு போடுவார்ல, அந்த ஈக்குவேஷன் தெரியும்ல நமக்கு. ஒரு நிமிஷம் ஹரி, 100% டேக் இட் ஃப்ரம் மீ, அண்ணாமலை அவர்கள் இன்று கொங்கு மண்டலத்தில் போட்டியிட்டால் அதிமுக உள்குத்து வேலை செய்து அவரை தோற்கடிக்காது. ஏன் இல்ல, ஏன்னா கிரெடிபிலிட்டி ஆஃப் தி அலையன்ஸ்னு ஒண்ணு இருக்கு. இன்னைக்கு கொங்கு மண்டலத்தில் பரவலான கருத்து அவர்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடும். அப்படிங்கிற போது வானதி அவர்கள் ஜெயிக்கிறாங்க, மத்த கொங்கு மண்டலத்தில் இருக்கிற பாஜக வேட்பாளர்கள் எல்லாம் ஜெயிக்கிறாங்க, இவர் மட்டும் தோத்தார்னா நிச்சயமாக திரு எடப்பாடி அவர்கள் உடைய இமேஜுக்கும் அவருடைய அதிமுகவுடைய முழு ஆதரவோடையும் தோத்து இருக்காரு. இது வரலாறு. ஓகே, முழு அது வந்து நீங்க சொல்றது எப்ப நடந்தது? அது சொல்லுங்க பார்க்கலாம். 21 எப்ப நடந்தது? அதுக்கு முன்னே 21 இருங்க சார், 21ல 10 ஆண்டு கால ஆட்சிக்கு எதிராக இருக்கக்கூடிய ஆன்டி இன்கம்பன்சி. அன்னைக்கு 75 பேர் ஜெயிச்சாங்க, டோட்டலா 4 பேர் பாஜக ஜெயிச்சாங்க. கோயம்புத்தூர்ல ஏடிஎம்கே பெர்ஃபார்மன்ஸ் வந்து திமுகவோட பெட்டர்ல. இருங்க 2024ல கோவையில அதிமுகவும் பாஜகவும் ஒன்றாக சேர்ந்திருந்தால் இன்னைக்கு அண்ணாமலை எம்பி.
எம்பி ஆனா அன்னைக்கு பிரச்சனை இல்லையே. கூட அன்னைக்கு எடப்பாடியாருக்கு எதிரா அவர் இல்லையே, அதிமுகவுக்கு எதிரா இல்லையே, அதிமுக மீது ஊழல் சொல்லலையே, செல்வி ஜெயலலிதா மீது அவர்கள் ஊழல் சொல்லலையே, இவர் செல்வி ஜெயலலிதா மீதும் கரை படித்தார் இல்லையா? அது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தானே. ஓகே, எல்லாத்துக்கும் குறுக்க வந்தீங்க, ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பேச அந்த அணியா நீங்க? கிடையாது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.